வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, துண்டாகி கிடந்த தலையுடன் செல்ஃபி, விமான விபத்து நடந்த இடத்தில் மக்கள் செய்த செயல், கொடூரமாக நடந்த மக்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகமதாபாத், குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து இன்று லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. இதில் விமான விபத்தில் பயணித்த ஒருவரை தவிர 241 பேர் பலியாகி இருக்கிறாங்க. இந்த விமான விபத்துக்குள்ளான இடத்துல துண்டாகி கிடந்த மனித தலையுடன் இளைஞர்கள் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்த வீடியோ வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சியடை வைத்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேலின் விமான நிலையத்திலிருந்து மதியம் 1:39 மணிக்கு லண்டனுக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தின் சொந்தமான போயிங் 787 ட்ரீமைன் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் புறப்பட்ட அடுத்த ஒரு நிமிடத்திலே விபத்தில் சிக்கியிருந்தாங்க. இது ரொம்பவே விமான நிலையத்தின் அருகே உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மீது விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது எரிந்தது. இந்த விமானத்தில் 233 பயணிகள் மற்றும் 12 பயணியாளர்கள் என்று மொத்தம் 242 பேர் பயணம் செய்த நிலையில் ஒருவரை தவிர மற்ற அனைவருமே பலியாகி இருக்கிறாங்க. பலி எண்ணிக்கை 241 உள்ளது. தற்போது வரை 200க்கும் அதிகமானவர்கள் உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வருகிறது. மீட்கப்பட்டவர்களின் உடல்கள் தீயில் கருகியுள்ளதால் அவர்களின் அடையாளம் கண்ட டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தான் விமானம் விபத்து தொடர்பான வீடியோ, விபத்தில் பலியானவர்கள் பின்னணி விவரங்கள் வெளியாகி அனைவருமே கலங்க வைத்துள்ளது. இதுபுறம் இருக்க புதிய வீடியோ வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது. அதாவது ஏர் இந்தியா விமான விபத்தில் சிக்கி பிஜே மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒருவர் தலையில் துண்டாகி உள்ளது. தலை மட்டுமே தனியாக கிடந்தது. அதனை பார்த்த இளைஞர்கள் அதனை செல்போனில் ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கிறாங்க. மேலும் சிலர் துண்டாகி கிடந்த தலையின் அருகே நின்று செல்ஃபி எடுத்தாங்க. இது தொடர்பான வீடியோ வெளியாகி உள்ளது. மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விமானம் விழுந்து தீப்பிடித்து இருந்ததில் கரும்புகை மேலம்பி வருவதை அதனை கண்டுகொள்ளாமல் இளைஞர்கள் துண்டாகி கிடந்த தலையின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்தது அந்த வீடியோ இடம்பெற்றுள்ளது. தலை துண்டாகி கிடந்தவர் யார், பின்னணி என்ன என்பது தெரியவில்லை. இருப்பினும் இந்த பெரும் துயரத்தில் இளைஞர்களின் இறந்தவர்களின் தலை முன்பு நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்ட சம்பவம் பலரையுமே அதிர வைத்துள்ளது. வீடியோவில் இருந்த தலை என்பது பார்க்க கொடூரமாக இருந்தது. இதனால் இந்த ஃபோட்டோ வீடியோவை செய்தியில் காண்பிக்காமல் இருந்திருக்கிறாங்க. இந்த செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கிறது. விமான விபத்து தொடர்பாக நரேந்திர மோடி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அதற்கான தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக நிறைய பேர்த்துக்கு இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாயும் அறிவித்திருக்கிறாரு. இந்த செய்தி இணையதளத்தில் வெளியாகி இந்தியா முழுவதும் ஒலிக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.